எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. சித்தர்கள் அப்படின்னாவே அமானுஷ்யம் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இது ஆத்மாவா இல்லை சித்தர்களோட ஆவியா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. சித்தர்கள் அப்படின்னா அவங்கள ஆவி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து இறைவனோட அடுத்தபடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த உருவம் வந்து கேமராவில் பதிவாயிருக்கு. இது சமூக வலைதளங்களில் ரொம்ப அதிகமாக பகிரப்பட்டுருக்கு. அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்ட ஒரு சித்தரினுடைய ஒரு வீடியோ, அதுவும் ஈஸியாக கேமராவில் மாட்டின ஒரு வீடியோ வந்து வெளியாகிருக்கு. அந்த விஷயத்தை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அதை நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் அந்த ஆல் அப்படிங்கிறது கொடுக்குறதில்ல, அதனால் நோட்டிஃபிகேஷன் வந்து எங்களுக்கு போகிறது கிடையாது. ஸோ கட்டாயம் ஆல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா பல சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சு மறக்காமல் சித்தர்களை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வாங்க வீடியோவை பார்க்கலாம். எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. சித்தர்கள் அப்படின்னாவே பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்மளோட மைண்டுக்கு வந்து போகும். நம்மளோட முன்னோர்கள் சொன்ன கதைகள் நிறையாவே தெரிஞ்சிருப்போம். அதே மாதிரி பழங்காலத்தில் இருக்கிற கோவில்களுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த கோவிலை கட்டின அரசர்களுக்கு கூட அந்த கோவிலில் வந்து தனியாக சன்னதி இருக்காது, தனியாக ஒரு இடம் இருக்காது, சிலை இருக்காது. ஆனால் அந்த கோவிலை கட்டுவதற்கு உறுதுணையாக இருந்த சித்தர்களுக்கு அந்த இடத்துல ஜீவசமாதி இருந்திருக்கும். அதே மாதிரி அந்த கோவிலை கட்டுறதுக்கு உறுதுணையாக இருந்த சித்தர்களுக்கு தனி சன்னதி கொடுத்து அதில் சிலை வைத்து வழிபாடுக்கூடிய பல விஷயங்களும் அந்த கோவிலில் நடந்துகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் அப்படின்னா தனித்துவமான சக்திகள் படைத்தவங்க சித்தர்கள் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் சித்தர்களுக்கு தனியாக ஒரு மகத்துவம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, சித்தர்கள் அப்படின்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நாமளாக கணிச்சிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் சித்தர்கள் திருமணமானவங்களும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி சித்தர்கள் அப்படின்னா எப்பவும் தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சித்தர்கள் அப்படின்னா இப்படி தான் இருந்தே ஆகணும் அப்படின்னு நம்மளோட மைண்டில் ஒரு கணக்கு இருக்கும். அப்படி வந்து கிடையவே கிடையாது. சித்தர்கள் அப்படிங்கிறவங்க மருத்துவத்தில் கை தேர்ந்தவர்களாகவும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி கணிதத்தில் கை தேர்ந்தவர்களாகவும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சவங்க இந்த சித்தர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்க வந்து இறைவனுடைய ஆன்மீக ஆற்றலும் பெற்றிருப்பாங்க. அதே மாதிரி அதீத சக்தியும் பெற்றிருப்பாங்க. இப்போ கடவுள்கிட்ட நம்ம வழிபடுறோம் அப்படின்னா கடவுள்கிட்ட 100% பவர் இருக்குது அப்படின்னா அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வந்து இருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் இருக்கிற சிலைகள், அதாவது கடவுள் சிலைகளை தவிர்த்து மற்ற சிலைகள் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாயன்மார்கள், அதே மாதிரி நக்கீரர், அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனி சிலைகள் இருக்கும். அது வந்து சித்தர்களுக்கான சிலைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சிலைகள் வந்து கொடுக்குற அளவுக்கு அந்த இடத்துல இறைவனுக்கு ஈக்குவலாக அந்த சித்தர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத அதோட பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் வந்து பல ஓலைச்சுவடிகள் எழுதி வச்சுருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கண்டுபிடிச்ச பல விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதாக அவங்க வந்து எழுதி வச்சுருந்தாங்க. அதன் மூலமாக பல பாசிட்டிவ் வைபோ அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால பார்த்துருந்தாங்க. இப்பேற்பட்ட சக்தி கொண்ட இந்த சித்தர்கள் பல விஷயங்கள் வந்து இன்றைக்கும் நடத்திட்டு தான் இருக்காங்க. அவங்களோட மிராக்கள் வந்து ரொம்பவே பெரிய விஷயங்களாக தான் இருந்துகிட்ருக்கு. அப்படி ஒரு சித்தர் வந்து அவங்களோட இடத்துல நகர்ந்துட்டு இருக்கும் ஒரு வீடியோவில் பதிவாயிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். சரி வாங்க அதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்த உருவத்தில் சில உருவம் தெரிஞ்ச மாதிரியும் இருந்திருக்கும். அதே மாதிரி இது எல்லாமே இது எல்லாம் கிராஃபிக்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருந்திருப்பீங்க. இது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்ட வீடியோ. ஸோ அதனால் நம்ம வந்து உங்களுக்காக போட்டு காட்டியிருக்கோம். இது வந்து என்னவா பகிரப்பட்டது அப்படின்னா சித்தர் உலாவிய வீடியோவாக வந்து பகிரப்பட்டது. ஸோ அதனால் இது வந்து சித்தர் அப்படிங்கிற பேரில் வந்து இந்த வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து உங்களுக்கு போட்டு காட்டினோம். இதில் உண்மை இருக்கா பொய் இருக்காங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சித்தர்களுக்கு இந்த அளவுக்கு பவர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் இதில் வாதமாக இருக்குது. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, சித்தர்கள் மனிதரோட கண்ணுக்கு சிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய உண்மை. அதே மாதிரி சித்தர்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு தவம் செய்த ஒரு பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிலாம் எப்படிப்பா சொல்கிறீங்க? திருவண்ணாமலைக்கு போனால் நிறையா சித்தர்களை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ திருவண்ணாமலைக்கு பழங்காலத்து சித்தர்கள்லாம் நீங்கள் வந்து சித்தர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கிறவங்களும் ஒரு சில பேர் சித்தர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமேலாம் காய் வேஷ்டி கட்டி இருக்கிறவங்க எல்லாருமே சித்தர்கள் ஆயிட முடியாது. அதற்கான தவம் வந்து மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த காலத்தில் ரிஷி, முனி, அதே மாதிரி சித்தர்கள் இவங்க எல்லாருமே தனித்தனியாக ஒவ்வொரு விதத்தில் வந்து தனித்துவமாக இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த சக்திகள் இருக்குது அப்படின்னா அதற்கு தகுந்தாற்போல் அவங்க வந்து நடந்துக்கிட்டாங்க. அவங்களோட வாழ்க்கை தரத்தை அந்த அளவுக்கு வந்து உயர்த்தி வச்சுருந்தாங்க. கடவுளே வந்து சித்தர்களுக்கு வணங்குற அளவுக்கு அந்த சித்தர்கள் வந்து அவ்வளோ பக்தியாக கடவுள்கிட்ட இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட பக்தியை கண்டு இறைவனே மெய் மறந்து அவங்களுக்கு கேட்ட வரத்தை கொடுக்குற அளவுக்கு சித்தர்களோட சக்தி வந்து அப்படி இருந்திருக்கு.
ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தர்களுக்கும் பித்தனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சித்தன் பித்தன் அப்படிங்கிற 2 விஷயங்களுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. சித்தர்கள் அப்படின்னா அனைத்தையும் தெரிஞ்சு அந்த விஷயங்களை வந்து வெளிப்படுத்தாமல் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இறைவன்கிட்ட என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்குறவங்க சித்தர்கள். அவங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும், அதன் மூலமாக மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு சக்தி இருந்தவங்க சித்தர்கள். பித்தன் அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்களோட சுய நினைவு ஆற்றல் வந்து கம்மியாக இருக்கும். அவங்க வந்து அதிகமாக யார்ட்டையும் பேச மாட்டாங்க, இறைவன்கிட்ட மட்டுமே அந்த தொடர்பு இருக்கும். அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரிஞ்ச மாதிரி வெளியே காட்டிக்க மாட்டாங்க, தெரிஞ்ச விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயம் அதுவும் செயல்லையோ அல்லது ஏதோ ஒரு செயல்பாட்டிலையோ செஞ்சு மட்டும் காட்டுவாங்க. அவங்க வந்து பித்தன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் பித்தன் அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது மனநிலை சரியில்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி நாமளும் நினச்சிக்கிறோம். இது கிடையாது. அந்த காலத்தில் இதற்கான ஒரு வரமுறை தனியாக இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த சித்தர்கள் அப்படிங்கிறவங்க தனி சிறப்பு வாய்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இந்த சித்தர்களை நம்பாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு இமேஜில் ஒரு வீடியோவில் ஏதோ ஒரு பிளர் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இந்த சித்தர்களை பார்த்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி கொல்லிமலையில் இருக்கிற சித்தர்கள் நிறைய பேர் பார்த்ததா சொல்கிறாங்க. திருவண்ணாமலையில் ஜோதி ரூபத்தில் சித்தர்களை நிறைய பேர் பார்த்ததா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் பழனி பக்கத்தில் போனீங்க அப்படின்னா கணக்கம்பட்டி சித்தர் அப்படிங்கிறவர் ரொம்பவே ஃபேமஸாக இருப்பார். அந்த இடத்துல போய் நீங்கள் இப்போ அவர் வந்து ஆக்சுவலாக இல்லை, அவர்கிட்ட அந்த ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் வேண்டி கேட்டிங்க அப்படின்னா கட்டாயம் தரக்கூடிய அளவுக்கு அவருக்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கும் அந்த இடத்துக்கு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும், அவ்வளோ மக்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டுருப்பாங்க. சரி, இதுதான் அப்படின்னா பழங்காலத்தில் 1000 2000 வருடங்களுக்கு முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த காலத்துலேருந்து சித்தர்கள் இன்னுமே நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிள் பழனி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா பழனி மலையில் அந்த போகர் அப்படிங்கிற ஒரு சித்தர் வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். போகர் சித்தர் கட்டாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பழனியில் இருக்கிற அந்த முருகர் சிலையை உருவாக்கியவர் இந்த போகர் சித்தர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக ஒரு பயங்கரமான ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வடிவமைத்த அந்த சிலையை பற்றின பல வீடியோக்கள் நம்மளோட சேனலில் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த சிலையை பற்றி ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் எத்தனை நவ பாசானங்கள் செஞ்சுருக்காங்க, அதாவது நவ அப்படின்னா 9 அப்படின்னு தெரியும். அது இல்லாமல் அந்த 9 பாசானங்களை உருவாக்குறதுக்கு எத்தனை வகையான திரவியங்கள் எடுத்தாங்க, அதுக்கு எத்தனை வகையான சாணங்கள் பயன்படுத்தினாங்க, எத்தனை வகையாக அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க, அது எப்படிலாம் மாற்றினாங்க, அதில் இருக்கிற பாய்சனை மாற்றுறதுக்கு நீலி அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது எல்லாம் இந்த காலத்தில் பேசுகிறதுக்கே இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னா அந்த காலத்தில் செஞ்சு பார்த்துருக்காங்க. அதன் மூலமாக ஒரு உருவத்தை உருவாக்கியிருக்காங்க. டேரெக்டாக ஒரு மருந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு அபிஷேகத்தின் மூலமாக பஞ்சாமிர்தத்தின் மூலமாகவும் நோய் தீர்க்கிறதுக்கான ஒரு வழிமுறையை வந்து பின்பற்றி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நினச்சி பாருங்களேன், அந்த சித்தர்களுக்கு அப்போ எவ்வளோ பவர் இருந்திருக்கும் அப்படின்னு. இது மாதிரி எண்ணிலடங்கா சித்தர்கள் இருக்காங்க. நான் போய் வீடியோ எடுத்த இடங்களில் நிறைய இடங்களில் நான் சித்தர்களோட இடங்கள் எல்லாமே பார்த்துருக்கேன். அந்த இடத்துல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான கதைகள் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டே இருப்பார்கள். அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிவன் ஆலயத்தில் அந்த சித்தர்களுக்கான ஜீவசமாதி இருக்கும். பட் ஆனால் சித்தரா அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலது வந்து பள்ளிப்படை கோயிலாக கூட இருக்கும். அங்கே இருந்தவருக்கு பேர், அதாவது அங்கே இருக்கிற சாமிக்கு பேர் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த தோண்டி எடுத்த சித்தர் ஏதாவது ஒரு சிலை ஒருத்தரோட ஜீவசமாதி கிடச்சிருக்கும். அவருக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்காது. அதனால் அந்த இறைவனுடைய பெயரே வச்சுருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ளே இருக்கிற இறைவன் வந்து ஆத்மலிங்கமாக இருப்பாங்க. அதாவது பள்ளிப்படை கோயில்களில் யார் ஒருவர் இறக்கிறாரோ அவருக்கு வந்து இப்போ சிவன் ஆலயம் எழுப்பி அதில் லிங்க பிரதிஷ்டை பண்ணுறது வந்து ஒரு அந்த காலத்தில் பள்ளிப்படை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கு. ஸோ அதன் காரணமாக தான் அந்த சிவலிங்கத்துக்கு அதே பேர் வச்சுருந்துருப்பாங்க அப்படின்னு அந்த உள்ளே இருந்த உடலுக்கும் அதே பெயரை வச்சு வணங்குறதுக்கான வழிமுறைகள் இன்றைக்கி நடந்துகிட்டு தான் இருக்குது. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இது ஒரு புறம் இருந்தாலும் நிறைய பேரோட ஜீவசமாதிகளுக்கு பக்கத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு உருவம் வச்சு சிலையை வச்சு வழிபாடுகள் இன்றைக்கி நடந்துட்டு தான் இருக்குது. பழங்காலத்தில் லிங்கம் வச்சு வழிபடுவாங்க. லிங்கம் அப்படின்னா பிரம்மம், விஷ்ணு, சிவன், இது 3 சேர்ந்த மாதிரி லிங்கம் வந்து இருக்கும். பிரம்மம் வந்து எப்பவுமே மேலே தெரியாது, உள்ளே தான் இருக்கும். அதோட லிங்கத்தோட அடிப்பகுதி நீங்கள் யாருமே அவ்வளோவா பார்த்துருக்க மாட்டீங்க. நீளமாக இருக்கும். அந்த பகுதி வந்து எப்பவுமே உள்ளே தான் இருக்கும், மண்ணுக்குள்ளே தான் இருக்கும். அது வந்து மேலே தெரியாது. விஷ்ணுவும் சிவனும் மட்டும் தெரிகிற மாதிரி அந்த உருவம் வந்து லிங்கத்தை வந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் தான் மக்களோட கண் பார்வைக்கு படுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் இருக்கிற இடம் தான் பள்ளிப்படை கோயில் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது அந்த காலத்தில் சோழர்கள் வந்து வழிவகுத்தது பள்ளிப்படை கோயில் அப்படின்னா லிங்கம் பிரதிஷ்டை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட ஜீவசமாதிக்கு மேலே அவங்களோட உருவ சிலையை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு அவங்களோட உருவ சிலையை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஒரு வகையில் ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். போகருக்கும் வந்து பார்த்திங்கன்னா முருகர் கோவில், அதாவது பழனி முருகர் கோவிலில் இருக்கிற போகருக்கு மரகதலிங்கம் ஒன்று இருக்கும். அதுதான் அவரோட ஆத்மலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லேயும் சித்தர்களுக்குன்னு தனி ஒரு இடங்கள் இருக்குது. சித்தர்களுக்கு தனி பவரும் இருக்குது. நீங்கள் சித்தர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி சித்தர்கள் அப்படின்னா அதீத சக்தி வாய்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் சிலர் வந்து இதை வந்து நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான
எண்ணங்கள் இருக்கும். ஸோ நிறையா சித்தர்கள் ரொம்பவே சக்தி வாய்ந்தவர்கள் தான். ஸோ அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கட்டாயம் உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க. இதில் ஏதாவது நான் தவறாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிருங்க. அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. அப்படியே நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அப்படியே பக்கத்தில் ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உற்சாகம் குடும்பத்தோடு நீங்களும் இணையலாம். எல்லோருக்கும் நன்றி.